நான் சொல்றேன், இது ஆண்ட பரம்பரை என்பதனை நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதில் இருக்க வரலாறு, பல வரலாறு மறைக்கப்பட்டிருக்கிறது. அதை நீங்க தெளிவா தெரிஞ்சுங்க, படிச்சிருக்கிறீங்க. இன்னைக்கு 4 பேர் செத்து போனேன், 2 பேர் செத்து போனேன், அதுக்கு ஒரு பெரிய இது பண்ணான். ஆனா சுதந்திரத்திற்காக இந்த சமுதாயம் 5000 10,000 பேர் செத்திருக்காங்கன்றத நீங்க வரலாறு புரட்டி பார்க்க வேண்டும். அது வருகிற போது அந்த வரலாறுகளை எல்லாம் இந்த நாட்டுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக உங்களிடத்தில் நான் தெளிவுபடுத்துகிறேன். ஏன்னு சொன்னீங்கன்னா, இன்னைக்கு ஒரு வரலாறு இருக்கு. அந்த அழகர் கோவிலாக இருந்தாலும் திருமகூர் கோயிலாக இருந்தாலும் ஆங்கிலேயர்களுடைய பெரிய படையெடுப்புல கொள்ளையடித்து செல்லுகிற போது இந்த சமுதாயம் தான் முன்னுக்கு நின்று ஒரே நேரத்தில் 5000 பேர் இறந்திருக்கிறான். இந்த வரலாறு இன்னைக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது. அது போலதான் உசிலம்பட்டிக்கு பக்கத்தில் ஒரு 16 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னாலும் கூட இதுக்கெல்லாம் படிப்பு அறிவு, விவசாயத்திலே, தொழில்துறையில நம்ம அவர்கள் முன்னுக்கு இருந்தாலும் கூட படிப்பறிவில் அன்றைக்கு பின்தங்கி இருந்த காரணத்தினால் நம்முடைய வரலாறுகளை கொண்டு வராத சூழ்நிலை இருக்கிறது. ஆனால் நீங்கள் பார்க்கிற போது இன்றைக்கு படிப்படியாக இப்போதுதான் அரசு வேலை வாய்ப்பிலே நீங்கள் வந்து கொண்டிருக்கிறதை மனதார பாராட்டுகிறேன். இந்த வீடியோ சொல்ல கேளுங்க, தயவு செய்து அந்த கேசட்டை முழுமையா பார்த்துட்டு அப்புறம் கேள்வி கேளுங்க. இல்ல ஒரு தவறான தகவலை எடிட் பண்ணி பரப்புறாங்க. நான் சொன்னது, நான் ஒரு அமைச்சர், எல்லா சமுதாய மக்களுக்கும் பொதுவான ஆளு. நீங்க இப்ப பின்தங்கி இருக்கிறீங்க. இப்போதான் படிச்சு ஒரு 450 பேர் தேர்வு விட்டு வந்திருக்கிறீங்க. இந்த 450 பேர் பதவிக்கு வருகிற போது எல்லா சமுதாய மக்களும் உங்களுக்கு நீங்க நல்லபடியா அனுசரிச்சு நடந்துக்கிறணும்ன்றதான் அதுல இருக்கு. அது அந்த கேசட்டை முழுமையா பார்த்துட்டு சொல்லுங்க. யாரோ பர்பஸா அதை மட்டும் சென்சார் பண்ணி சொல்லுங்க. நான் சொன்னது பரம்பரை, ஆண்ட பரம்பரைன்றது ராஜராஜ சோழன் காலத்துல இருந்து அந்த மன்னர்கள் காலத்துல இருக்கிறதான் நாங்க சொல்லியிருக்கோமே ஒழிய இவங்க தவறுதலா எடுத்துக்கிட்டு அதில் எடிட் பண்ணி போட்டாங்கன்னா அதுக்கு இல்லை. நான் பேசுறது முழுசா நீங்க கேளுங்க. எல்லா சமுதாய மக்களும் பயன்படுற மாதிரி நீங்க இன்னைக்கு தேர்வு பெற்றவங்க நடந்துக்கிறணும். நான் அமைச்சரை பொறுத்தளவு எல்லாருக்கும் பொதுவான ஆளு அப்படின்னு பேசியிருக்கேன். அந்த கேசட்டை முழுசா அவங்கள்ட்ட போட சொல்றேன். நீங்க பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்க. இது பர்பஸா, அதுவும் என்னைக்கு நடந்து 2 மாசம் ஆச்சா 3 மாசம் ஆச்சு, என்னமோ நேற்று நடந்த மாதிரி இன்னைக்கு நடந்த மாதிரி மீடியால போட்டா அதுக்கு நான் பதில் சொல்லல. இப்ப நீங்க வேணும்னே கேட்கறீங்க. அது முழு கேசட்டையும் பார்த்துட்டு பேசுங்க. புரியுதா? அது எனக்கு தெரியல. நீங்க தான் அதை கண்டுபிடிச்சு சொல்லணும். தெரியல. கோபத்தின் காரணமாக அதை செய்யறாங்களா? நீங்க பொதுவானவர் சார், அனைவருக்கும் தெரிந்ததுதான். நீங்க ஏன் இப்படி ஒரு கேள்வி கேட்கறீங்க? எனக்கு யாரும் கோபம் இல்ல, யாரும் என் மேல வருத்த போறதுக்கு இல்ல. அது என்ன காரணத்துக்காக அந்த மீடியா பண்ணாங்கன்னா அவங்களத்தான் நீங்க கேட்கணும். நான் பேசின முழுசையும் அந்த இதுல நீங்க போட்டு பாத்துங்க. நான் அப்ப சொல்லியிருக்கேன், எல்லா சமுதாய மக்களுக்கும் எல்லாருக்கும் நான் பொதுவான ஆளு. நீங்க தேர்ந்தெடுத்து வரக்கூடிய அரசு வேலைக்கு போகக்கூடிய நீங்கள் நிச்சயமாக எல்லோருக்கும் பொதுவான ஆளாக உங்களுடைய அணுகுமுறையும் எளிவாக அவர்களை மதிக்கத்தக்க வகையில் இருக்க வேண்டும் நான் கேசட்ல சொல்லியிருக்கேன். அதை தர்றேன். அதை நீங்க பாத்துக்கங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.